Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, நீங்க மனுஷனா பிறக்காம வேற என்னவா பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பறவையா பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பேரு அர்னால்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்திரியாவை சேர்ந்தவர். அவரோட 15 வயசுல வெயிட் லிப்டிங்க கத்துக்கிறாரு. அவரோட 20 வயசுல மிஸ்டர் யூனிவர்ஸ்ன்ற டைட்டில வின் பண்றாரு. இது வரைக்கும் அவரு மிஸ்டர் ஒலிம்பியா கான்டெஸ்ட்ல 7 முறை வின் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. பாடி பில்டிங்கை வச்சு டாக்குமெண்ட்ரியா எடுத்த பம்பிங் அயன் மூவி தான் இவருக்கு பிரேக் த்ரூ பிலிமா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நடிச்ச நிறைய படம் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கலிபோர்னியா 38th கவர்னரா இருந்திருக்காரு. அவரோட டெர்மினேட்டர் 1 1984ல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ரீச்சும் ஆகுது. அப்பவே அவரு அந்த படத்துக்கு $75,000 வாங்குறாரு. டெர்மினேட்டர் 2ல அவரு நிறைய பேசியிருக்கவே மாட்டாரு. மொத்தமா அந்த படத்துல 700 வார்த்தை தான் பேசியிருப்பாரு. அந்த படத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு $21,429 தராங்க. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. இவங்க பேரு சானியா மிர்சா. மும்பைய சேர்ந்தவங்க. அவங்களோட அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட், அம்மா பிரிண்டிங் பிசினஸ் பண்றாங்க. இவங்க பிறந்த கொஞ்ச வருஷத்துலயே ஹைதராபாத்க்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அவங்களோட 6 வயசுல இருந்து டென்னிஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அவரோட அப்பாவும் ரோகர் ஆண்டர்சன்றவரும் இவங்களுக்கு கோச்சிங் தராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க படிச்ச நாசா ஸ்கூல் அவங்க எந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணாலும் அலோவ் பண்ணி இவங்கள மோட்டிவேட் பண்றாங்க. டென்னிஸ்ல மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிரிக்கெட், ஸ்விம்மிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஜூனியர் பிளேயரா இவங்க 10 சிங்கிள் மேட்ச்லயும் 13 டபுள் மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 6 கிராண்ட் ஸ்லாம் டைட்டிலையும் வாங்கியிருக்காங்க. அவங்களோட சிங்கிள்ஸ் டென்னிஸ் மேட்சை 2003ல ஸ்டார்ட் பண்ணி 2013ல அவங்க சிங்கிள்ஸ் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த 10 வருஷமும் விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன்ல இவங்க தான் நம்பர் 1 பிளேயரா இருந்தாங்க. துபாயோட கோல்டன் விசா இது வரைக்கும் இந்தியால 3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் ஷாருக் கான், இன்னொருத்தர் சஞ்சய் டூட், 3வது இவங்க தான் துபாயோட கோல்டன் விசா வாங்கின ஃபர்ஸ்ட் விமன். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவங்க பேரு ஜியோ ஹென். ஈஸ்ட் சைனாவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 14 வயசா இருக்கும்போது அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் நடுவுல ஆர்கியூமெண்ட் ஆகி இவங்கள திட்டிடுறாங்க. நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் திட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லனா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போயிட்டு உட்கார்ந்துட்டு அவங்க வந்து கூப்பிட்டா போலான்னு இருப்போம். அதே மாதிரி இவங்களும் பேரண்ட்ஸ் திட்டின உடனே வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. நேரா அவங்க ஒரு நெட் சென்டருக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஷூட்டர் கேம் கிராஸ் ஃபயரை ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கு ஷார்ட் டெம்பர் இருக்கிறதுனால எப்படி கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா நைட் ஆகியும் இவங்க வராததுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் தேட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இவங்களை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் நெட் சென்டர்ல ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸோட ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணும்போது தான் ஃபேக் ஐடி கார்டோட இருக்க இந்த பொண்ணை பாக்குறாங்க. போலீஸ்காரங்க விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது இவங்க வீட்டுக்கு போயே பல வருஷம் ஆகுதுன்னு. டெய்லி கேம் ஆடுறதுக்காகவே காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றேன்னு சொல்றாங்க. இதுல தக்க என்னன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா அந்த கேம் சென்டர்ல தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவர் பேர் மார்க் முராடிரா. ஜிம்பாப்வேவை சேர்ந்தவர். அவருக்குன்னு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பொண்ணையும் லவ் பண்றாரு. இவரோட லம்போர்கினி கார்ல ஃபாஸ்டா போகணும்னு ஆசைன்னு இவர்கிட்ட சொல்றாங்க. இவருக்கு வேலை வேற இல்ல. கேர்ள் ஃபிரெண்ட் கேட்ட கிஃப்ட் வேற வாங்கணும். என்ன பண்ணா அந்த காரை வாங்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அவரு 40 நாள் ஜீசஸ்க்காக ஃபாஸ்டிங் இருந்தா ஜீசஸ் நம்ம கேட்டதை கண்டிப்பா கொடுப்பாருன்னு நம்பி ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஃப்ரெண்டையோ இல்ல கேர்ள் ஃபிரெண்டையோ மீட் பண்ண கூடாது. அப்படி
மீட் பண்ணா அவரோட ஃபாஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடியாதுன்னு நம்புறாரு. கடவுள்கிட்ட வேண்டது தப்பில்ல, அதுக்காக நம்ம ஒண்ணுமே ட்ரை பண்ணாம கடவுளே தருவாருன்னு வெயிட் பண்றது முட்டாள்தனம் தான். அவரோட ஃபாஸ்டிங்கோட 33வது நாள். இவ்வளவு நாளா இவரை காணுமேனு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி வராங்க. இவரு அவரோட வீட்ல டெத் கண்டிஷன்ல படுத்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இவரோட நிலைமைய சொல்லி லம்போகினி கார் வாங்கணும்னு ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. ஆனா வந்த காசு இவரோட ட்ரீட்மெண்ட்கே செலவாயிடுது. அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் சொல்றா, நீ வேலை கிடைக்கணும்னு ஃபாஸ்டிங் இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு வேலையே கிடைச்சிருக்கும்னு. மியூசிக். இவங்க பேர் சஞ்சு ராணி வர்மா. மீரூட்டை சேர்ந்தவங்க. அவங்க காலேஜ் படிக்கும் போதே காலேஜ் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வீட்டுல சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. தனக்காக ஒரு ஜாப் கிடைச்சிட்டு அப்புறம் தான் அதை பத்திலாம் திங்க் பண்ண முடியும்னு வீட்டுல சொல்றாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி லைஃபா இல்ல ட்ரீமான்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களோட ட்ரீம் தான் வேணும்னு டிசைட் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல அதை ஒத்துக்கல. இவங்க 2013ல வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ரெண்டுக்கு ஒரு ரூம் எடுத்து தங்கி தன்னோட காலேஜ் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்றாங்க. ரூம்க்கு ரெண்ட் கொடுக்க குட்டி பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு கிளாஸும் எடுக்கிறாங்க. மீரூட் ஆர்ஜி காலேஜ்ல அவங்களோட யூஜியை முடிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேஷனை டெல்லி யூனிவர்சிட்டியில பண்றாங்க. சைட் பை சைட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் படிக்கிறாங்க. 2018ல நடந்த உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமும் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லிஸ்ட்ல இவங்க பேரும் வருது. கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர்ன்ற வேலையோட 7 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போறாங்க. நம்மளோட போன வீடியோல நீங்க டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல தியானேஸ்வர் அரசப்பன்றவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே டைகர்ன்றவங்க நான் MS டோனி கூட சிஎஸ்கேல பிளே பண்ணணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டிங் மிஸ்ட்ரின்றவங்க நானும் ஸ்கூல் லைஃப்க்கு தான் மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுவேன். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ராகுல் சுபான்றவங்க எனக்கு டைம் மிஷின் கிடைச்சா நான் ஃபியூச்சருக்கு போய் அப்ப இருக்க டெக்னாலஜி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாணி ராசின்றவங்க 1 வயசுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. பிராங்க் கிங்ன்றவங்க நான் 1 வயசு குழந்தையா மாறி ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. மோனிஷான்றவங்க எனக்கு டைம் மிஷின்லாம் வேணாம், எனக்கு லைஃப் நல்லா இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ரோஹித் 13ன்றவங்க 2066க்கு போகணும்னு ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. தேவசூர்யான்றவங்க ஃபியூச்சருக்கு போகணும்னு ஆசைப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய்ன்றவங்க டைம் மிஷின் கிடைச்சா நான் ஃபியூச்சரை பார்த்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் எஸ்ன்றவங்க என்கிட்ட டைம் மிஷின் இருந்தா நான் 9th 10th ஸ்கூல் டைமுக்கு போவேன்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் ராஜ் தேவர்ன்றவங்க டைம் மிஷின் கிடைச்சா நான் கொரோனாவை தடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நரேஷ் யுவின்றவங்க டைம் மிஷின் கிடைச்சா நான் பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள சேஃப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. உதயா பீஸ்ட்ன்றவங்க எனக்கும் என் அக்காவுக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டை வந்தது, அந்த சண்டை வராம தடுத்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரின்றவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் ஐடின்றவங்க என்னோட ஃபியூச்சர் லைஃபையும் ஒய்ஃபையும் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒய்ஃபையும் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க டைம் மிஷின்ல ஃபேன் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி தம்பி எனக்கு தெரியும். தண்டர் கேமர்ன்றவங்க இன்று நேற்று நாளை இந்த மூவில வர மாதிரி பிசினஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.